அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி பேச்சாளர், மாநில பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் அவரோட சாட்டை யூடியூப் சேனலில் ஒரு 2 நாள் முன்னாடி சவுக்கு சங்கரை பற்றி பதிவு போட்டிருந்தார். அந்த லிங்க் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன், அதை பாருங்க. ஒரு நிமிஷம். பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் நாய் தன்னுடைய புத்தியை காட்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த பழமொழி யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, யூடியூப்ல பேசும்போது யூடியூப்ல பெரிய வியூஸ் போது நம்ம நடுநிலையாளரா பாக்குறாங்க, தன்னை வந்து பெரிய ஆளா பாக்குறாங்க அப்படின்னு அந்த வியூஸுக்கு மயங்க ஆரம்பிக்கிறான், அடிமையாகிறான், கண்ட மேனிக்கு வாய்க்கு வந்து பேச ஆரம்பிக்கிறான். எச்சிலை உண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம். அவன் வந்து விட்டு கொடுப்பான், பேசுவான். பணம் மட்டுமே பிரதானம் என்று இருக்கிற ஒருத்தன்ட்ட எந்த அறத்தை எதிர்பார்க்க முடியும்? இதுல நான் வந்து 11 11 வரல ப்ரோ, நான் வேற அரசியல் பண்ண போறேன் ப்ரோ, மாற்று அரசியல் ஏமாத்தல ப்ரோ, என்ன மயிர புடுங்கன ப்ரோ. பிளாஷ்பேக். அதே மாதிரி ரஞ்சித் பட்ல வரது கடைசி ஒரு 2 நிமிஷம் பீட் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இது காலா இது ஸ்பிரிங்கா ப்ரோ, விஜய் ப்ரோ, இது காலா இது ஸ்பிரிங்கா, இந்த குதிச்சு நமக்கே ஒரு அந்த வைப்ரேஷன், அந்த எனர்ஜியை வந்து கடத்தி விடுற ஒருவர் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த காணொலியில் எப்படி தரந்தாழ்ந்து ஒருத்தவங்களை பேசணும்னா அதை இவங்களை பார்த்து கற்றுக்கலாம். ஒருத்தங்களா என்னென்னா, சவுக்கு சங்கர் வந்து இந்த அரசியல் 2026 தேர்தல் அரசியலில் 4 முனை போட்டி கிடையாது, 3 முனை போட்டி. திமுக அதிமுக. நானே கேட்குறேன், லிஸ்பிட்டில் துரைமுருகன் தான் நீ வந்து சாட்டை துரைமுருகன் கிடையாது, லிஸ்பிட்டில் துரைமுருகன் நீ. அதாவது உன்னை யாரெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்களோ அந்த வார்த்தையை அப்படியே அதில் பதிவு பண்ணியிருக்கீங்க. காசு வாங்கிட்டு ஊடகத்தில் இருந்துட்டு என்ன வேணால் பேசுவான், நீ அப்படி தான் பண்ணுறீங்க. விஜயை தூக்கி பிடிச்சிங்க, விஜய் இப்போ அப்படியே ஆப்போசிட் அப்படிங்கிறீங்க. அவர் சவுக்கு சங்கர் அங்கே போகிறாரு, உங்களுக்கு என்ன அதில் என்ன வேவுதுன்றான். நீங்கள் வந்து விஜய் ரசிகர் சொல்கிறீங்க அவரை நம்பி அரசியல் பண்ணாதீங்கன்ட்டு. முதல்ல உங்களை தான் நம்பி அரசியல் பண்ணக்கூடாது. லிஸ்பிட்டல்ன்றீங்க. அப்புறம் வந்து ஜிக்லோ சங்கர், அது என்ன வார்த்தை ஜிக்லோ சங்கர்? இப்போ ஜிக்லோ சங்கர் கிடையாது, ஜிக்லோ துரைமுருகன். இப்போ உங்களுக்கு தான் அந்த பேர் பொருந்தும். நீங்கள் இப்போ பேசியிருக்கீங்க அந்த காணொலியில் முழுக்க சவுக்கு சங்கரை எடுத்துகிட்டு சாட்டை துரைமுருகன் வச்சா அப்படியே அம்சம் அப்படியே பொருந்தும். அந்தமாரி உங்களை யார் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே தெளிவாக பேசியிருக்கீங்க. உங்களை தான் அதை நாங்கள் அந்த வீடியோவை பார்க்குறப்ப அது உங்களை தான் எங்களுக்கு தோணுது எல்லாருக்கும். உங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. அரசியல் நாகரிகமாக கடந்து போங்க. இது என்ன ஒரு மட்டகரமான பேச்சு? இதில் வேறு கட்சியோட பேச்சாளராக இருக்கீங்க. ஒரு தேர்ட் கேட்டகரி பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கீங்க ஊடகத்தில் உட்காந்துன்னு. காசு கொடுத்தா எப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம். அப்படின்னா நீங்கள் தான் ஊடகத்தில் இருக்கீங்க, காசு கொடுத்தா எப்படி பேசுவோம் அப்படி பேசுகிறீங்க தானே? இதெல்லாம் என்ன வார்த்தை? அது வார்த்தையை நாவடிக்கி பேசுங்க, கட்சி கொள்கையை கொண்டு போங்க. அடுத்த கட்டமாக உண்மையான தமிழ் தேசிய அரசியலை பண்ணுங்க. நன்றி.